எங்க பார்த்தாலும் கரண்ட் இல்ல. எப்படி போற இடம்லாம் இருட்டா இருக்கு. ஏண்டா சூரியன் வர வேணாம்னு சொன்னோம். நைட்ல லைட் கூட வேணா போட கூடாதுங்கற ரேஞ்சுக்கு கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, எம்எல்ஏ யாருன்னு தெரியல. அப்படியே எம்எல்ஏ யாருன்னு தெரிஞ்சாலும் எம்எல்ஏக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி பல இடங்கள்ல ஃபியூஸ் கேரியர் வந்து திருடு போகுதுன்னு சொல்லி ஒரு 2 பசங்க வராங்க. சரியா? அது அப்படியே ஸ்கூட்டில முகமூடி கூட போடல. ஸ்கூட்டில வந்து அப்படியே அங்க சிசிடிவி கேமரா இருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாதா? திருடவனுக்கு தெரியாதா? ஏன் முகமூடி போட மாட்டானா? சரி முகமூடியை விடுங்க. அந்த பைக் போதே அதோட நம்பர் தெரியாது. பார்த்து புடிச்சு உரிச்சு எடுத்துற மாட்டாங்க. அந்த பைக் நம்பரோட வந்து முன்னாடி நின்னு பீஸ் கேரியர் புடிங்க அவன் பேக்ல வச்சிட்டு போறானா. இந்த ஒரே ஒரு இடத்துல அவன் பீஸ் கேரியர் புடிங்கி பேக்ல வச்சதனால தான் தமிழ்நாடே இருண்டு கிடக்காங்க. நம்பிருங்க மக்களே, தமிழ்நாடே அதனால தான் இருண்டு கிடக்குன்னு சொல்லி இருண்ட சக்தி தாவேகாவின் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இப்படியாக ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. வீடியோ இன்ஸ்டால எப்படி இது நம்ம லிஸ்ட்ல இல்லையேன்னு ஒரு வீடியோ வருது. என்ன வீடியோனா, பள்ளி குழந்தைகளுக்கு என்று தனியாக பேருந்தை எங்க அண்ணன் கொடுத்துட்டாரு. மா இத்தனை நாளா கோமால இருந்தியா நீ? கோமால இருந்தியான்னு கேக்குறேன். ஏன்டா எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த முன்னாடியே கொடுத்துட்டாங்க. 50 பஸ் விட்டாச்சு. 25 ஸ்கூல்ல இருந்து 50 பஸ் விட்டு திறப்பு விழாலாம் திறந்து வச்சாச்சு. அப்ப நம்ம படம் பார்த்துட்டு இருந்துட்டு எப்படி படம் பார்த்துட்டு இருந்துட்டு காலரை தூக்கி விட்டு ஆடிட்டு கோமால இருந்துட்டு புதுசா பாக்குறாங்க அரசியல. இந்த எம்எஸ்எம்இ இந்த குறு சிறு தொழிலாளர்கள் பத்தி பேசும் பொழுது அண்ணன் சொன்னாரு, வாயில நல்லா வருது. எப்படி எங்களுக்கு இப்ப வாயில நல்லா வருது. எப்படி வருதுன்னா எம்எஸ்எம்இ குறைஞ்சு போனதுக்கு முதல்வர் சார் அவர்களே, சிஎம் சார் அவர்களே கேக்குதா? எம்எஸ்எம்இ போனதுக்கு காரணம் ஏரோநாட்டிக்கல் மிசைல்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்காக 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏஎம்சிஏன்னு நம்மளுடைய தமிழ்நாட்டுல வர இருந்தது. சரியா? அந்த திட்டத்தை எப்படி ஆந்திராக்காரர் என்ன பண்ணாரு? தொக்கா தூக்கிட்டு போயிட்டார்ல. எங்களுக்கு வாயில நல்லா வருது. எப்படி வாயில நல்லா வருது. ஸ்டிக்கர் ஒட்ட மட்டும் தான் தெரியுமா? அட்லீஸ்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணி வச்சிருக்கறதால காப்பாத்துறதுக்கு துப்பு இருக்கா முதல்வர் அவர்களே? உங்களுக்கு எங்களுக்கு வாயில நல்லா வருது. மேசகான் டாக்னு அது 30,000 கோடி ரூபாய்க்கு நம்மள்ட்ட டிஎம்கே ஆட்சி பீரியட்ல சைன் பண்ணா. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தொழில்துறை அமைச்சர் ஒரு ஸ்டெப் போட்டாங்க தெரியுமா? யாருக்கு ஸ்டெப் போட தெரியும்? தெரியாதா? இந்த இப்படி ஸ்டெப் போட்டு தூக்கி அது என்ன ஸ்டெப் தெரியுமா? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா திட்டத்தையும் தொழில் திட்டத்தையும் தூக்கி ஆந்திராட்ட தூக்கி போடுறது. அதுதான் அந்த புது ஸ்டெப். நம்ம போட்டுக்க கூடிய செருப்பு ஹையஸ்ட் பிராண்ட் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல தயாரிச்சோம். எலக்ட்ரானிக்கல்ஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட். இப்படி பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு நம்ம நாட்டை ஒரு ஹப்பா மாத்திருக்கோம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட ஹப்பா மாத்திருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட், இங்க தோல் பொருள் உற்பத்தியில ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் முதல்ல. அங்க குறைஞ்சாலும் இங்க தூக்கி உட்கார்ந்து பொருளாதாரத்தை தமிழ்நாட்டுல இறங்க விட்டவனாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து அள்ளி அங்க ஆந்திராக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், எனக்கு வாயில நல்லா வந்துரும். ஏன்னா நாங்க எங்க முதல்வர் எப்படி பேசுறாரோ அப்படிதான் பேசுவோம். அதனால ஐயோ நான் வேற ரொம்ப நேரமா விஜய் சாரையே முதல்வர் அப்புறம் ஆக்டிங் செய்ய மாதவர்ஜுன கோச்சுக்க வேற போறாரு.